அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வழியில கண்ணியமான நபி காட்டின முறையில நாங்க போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் செய்வான். அல்லாஹ் நிம்மதியை தருவான், கண்ணியத்தை தருவான். கண்ணியம் என்பது இந்த வஸ்துக்கள்ல இல்ல. வஸ்துக்களால் கிடைக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் தற்காலிகமானதுதான். இதுக்கு காட்டி கண்ணியப்படுத்துவாங்க, இல்லைன்னா கண்டு நாகாதமாய் போவான். கொஞ்சம் ஒருத்தர் வஸ்தாயிட்டாருன்னா அவருக்கு தெரிஞ்சவரும் தெரியாதமாய் போவார். ஏன்னா அவருக்கு இவருக்கு ஏதாவது உதவி கேட்பாங்க பயம். இதுதான் துன்யா. ஒரு பதவியில் இருக்க போல கண்ணியம், பதவியில் நீக்கப்பட்டதோட கண்ணியம் இல்லை. உத்துவத்தில் இருக்க போல கண்ணியம், கூட்டுக்கு போனா கேவலம். அதனால கண்ணியமான சகோதரே, இது ஒன்று வஸ்துக்களால் கிடைக்கக்கூடிய கண்ணியங்கள் நிரந்தரம். ஈமான் அமல கொண்டு கிடைக்கக்கூடிய கண்ணியம் நிரந்தரம். கண்ணியம் என்றது அல்லாஹ் ரசூலுக்கு மூமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப அதையும் ஈமான் அமல கொண்டு தான் பெற்றுக்கொள்ளும். உள்ளத்துல முஹப்பத் போடுறது அல்லாஹ் தான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வத்தா. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்றாங்களோ அல்லாஹ் அவங்கள பத்தி மக்களுடைய உள்ளத்துல அன்பை போடுறான். அன்பை என்பது கேட்டெடுக்கிறோம். நல்ல நீங்க என்னோட இறக்கமாயிருக்கீங்க, அவங்களோட இறக்கமாயிருக்கீங்கன்னு சொல்றதுனால இறக்கம் வந்துருமா? இறக்கம் என்பது அது எப்படி வரும்? அது அல்லாஹ்வால மக்கள் உள்ளத்தை போடப்பட வேண்டும். எனவே எங்களோட சொந்த அமல்கள், இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஈமான், யகீன், இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறதன் மூலம் தான் எங்களோட உலக நிலைமைகள் எல்லாம் எங்களோட தீன் துனியா வெற்றியும் தீனுக்குள்ள தான் வெற்றி. தீனுக்கு ஒரு தனி முயற்சி, துனியாவுக்கு தனி முயற்சி இல்ல. தீன்ல கவனம் செலுத்த செலுத்த எங்களுக்கு துனியா செய்யலாம். தீன்ல கவனம் செலுத்த கூட துனியா செய்யலாம். இதுக்கு ஆதாரங்கள் நிறைய குர்ஆன் ஆதாரமா இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று எங்களோட சொந்த மனைவி, மக்கள், குடும்பம், எங்களோட பெற்றோர்கள், எங்களோட சொந்த பந்தங்கள், எங்களோட பக்கத்து வீட்டார்கள், நாங்க எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, எங்களோட பொறுப்புகள்ல உள்ளவங்க, இவங்களோட விஷயம், அவங்களோட கடமைகளை அமல் இபாதத்தோட நிறைவேற்றுவதோட கண்ணியமான சொல்ல இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்கு. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துல அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எல்லா காலத்திலையும் ரசூல்மார்கள் அனுப்பி கொண்டிருந்தான். அந்த தொடர்ல 313 பேர்ல கடைசியாக வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட அல்லாஹ் ரசூல்மாருடைய வருகையை முடித்ததாக குர்ஆன்ல வலக்கின் ரசூலுல்லாஹ் வ காதமன் நபியின் சொல்லிட்டான். எனவே இந்த உலக மக்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டியவங்க, இவங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவங்க நாங்க தான் முஸ்லீம்கள். பெரிய ஒரு பொறுப்பு இருக்கீங்க. நாங்க பொறுப்புடையவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நாங்க உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறதே இதை வச்சுதான். இந்த உம்மத்தை ஹைர் உம்மத்துன்னு சொல்றாங்க. இந்த உம்மத்து தான் இந்த உலகத்துக்கு வந்த அவ்வளவு சமுதாயங்களையும் சிறந்த சமுதாயம் நீங்க சொல்றாங்க.